சேலம் நெடுஞ்சாலை இரட்டை பாலத்தின் மேல் நடந்த கோர விபத்துல 3 கார்கள் லாரிகள் ஒன்றோடு ஒன்று இடித்து கோர விபத்து நடந்திருக்கு. தீப்பற்றி எரியும் காட்சிகள் காண்போரை பதட்டமடைய செஞ்சிருக்கு. இந்த விபத்துல மோசமான உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் நெடுஞ்சாலை தொப்பூர் கணவா இரட்டை பாலம் பக்கத்துல நெல் மூட்டைகளை ஏத்திட்டு வந்த ஈசர் லாரி 3 கார்கள் அதுக்கப்புறமா ஒரு லாரி மேல ஒன்றோடு ஒன்று மோதி இருக்கு. இந்த காட்சிகள் பலரையுமே பதட்டம் அடைய செஞ்சிருக்கு. இந்த விபத்துனால நெல் மூட்டைகள் ஏற்றிட்டு வந்த லாரியோடைய அடிப்பகுதியில 2 கார்கள் மாட்டிக்கொண்டதுல விபத்துக்குள்ளாகி தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதோட இந்த இரட்டை பாலத்தை உடைச்சுக்கிட்டு ஒரு லாரி பாலத்தோட கீழே விழுந்து நொறுங்கி இருக்கு. இதுல இருந்து 3 பேர் படுகாயங்களோட தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லப்படுது. நெல் மூட்டைகளை ஏத்திட்டு வந்த லாரி நடுவுல சிக்கிட்டு இருந்த இந்த 2 கார்களும் தீப்பிடிச்சு எரிந்ததுல அதுல இருந்த 7 பேரும் எரிந்த நிலையில் உள்ளதா தெரிவிக்கப்படுது. இப்ப வரைக்கும் 3 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. மீதம் இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கான மீட்பு பணியும் அங்க நடந்துகிட்டு வருது. இந்த விபத்துனால தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தீய அணைக்கிற பணியில தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. சம்பவ இடத்துக்கு தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீபன் தேசுபாதம் அதுக்கப்புறமா தொப்பூர் காவல்துறையினர் விரைஞ்சு போய் மீட்பு பணியிலையும் போக்குவரத்தை சரி செய்யற பணியிலையும் ஈடுபட்டு வராங்க. இறந்தவர்களுடைய விவரங்கள் முழுமையா தெரிய வரல. மீட்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினதோடு பலரையும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கு.